கிராம சேவகர்கள், எமது பாடசாலை அதிபர் மற்றும் மாவட்ட குழுவியலாளர், பொது சுகாதார பரிசோதகர் மற்றும் நிர்வாக உத்தியோகத்தர் ஈஸியான வார்த்தை இசைமுறையை எமது அதிபர்கள் அங்கே வழியிருக்கின்றார்கள். தற்பொழுது எமது மாவட்ட விளையாட்டு உத்தியோகத்தர் திரு ஈஸ்வரர் அவர்களும் இந்த இடத்தில் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றார். அவரை அன்போடு வரவேற்றுக் கொண்டு நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் செல்கின்றோம். கோட்டத்தலாடு ஃப்ரெண்ட்ஷிப் விளையாட்டுக் கழகம் 29வது ஆண்டு நிறைவு முன்னிட்டு நடாத்துகின்ற வருடாந்த விளையாட்டு விழா தற்சமயம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இங்கே கோட்டத்தலாடு ஃப்ரெண்ட்ஷிப் விளையாட்டுக் கழகம் உண்மையில் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் விளையாட்டு கழகத்தின் இந்த நிலைக்கு சிறந்த ஒரு துடுப்பாட்டத்தில் சிறந்த ஒரு தலைமைத்துவம் சிறந்த நிர்வாகி திரு விஸ்வா அவர்கள் இந்த குழாத்துடன் இணைந்து கொண்டிருப்பது ஒரு சிறப்பு. அவரது தலைமையில் இனி இளம் சிறார்கள் சொல்லுங்கள் இந்த மைதானத்தில் பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த வழியே ஏராளமான எமது பொதுமக்களும் இங்கே வருகிறது காத்திருக்கிறார்கள். பாராளுமன்ற உறுப்பினராக பதவியேற்றி எமது ஐயா கலந்து கொள்கின்ற முதலாவது நிகழ்வு தொடர்ந்து மங்கள விளக்கேற்றின் அடுத்த சுடனை ஏற்றி வைப்பதற்காக மணிமைந்தன் பிரதேச சபை தலைவர் கௌரவ சோமசுந்தரம் வினோராஜ் அவர்கள் மங்கள விளக்கேற்றினார். தொடர்ந்து மங்கள விளக்கேற்றின் அடுத்த சுடனை ஏற்றி வைப்பதற்காக தொடர்ந்தும் மங்கள விளக்கேற்றின் அடுத்த சுடரினை கிராமத்தின் மற்றொரு பிரதேச சபை உறுப்பினர் திருமதி இந்திராதேவி துரைசிங்கம் அவர்களை அடுத்த சுடரினை ஏற்றி வைத்தார். தொடர்ந்து மங்கள விளக்கேற்றின் அவர்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். அதனைத் தொடர்ந்து அடுத்த சுடரினை ஏற்றி வைப்பதற்காக அடுத்த சூழலை ஏற்றி வைப்பதற்கு நாம் இந்த இடத்தில் அழைத்திருப்பது கௌரவ அதிதிகளாக இந்த விளையாட்டு விழாவில் ஓய்வுநிலை ஆசிரியர் ஆலோசகர் திரு நமசிவாய மங்கள விளக்கேற்று உலகிலாம் உணர்ந்து ஓதுதற்கு அறியவன் உலகுலாவிய நிர்மலி வணியன் அறையில் சோதியன் அப்பன தாழ்வான் இருக்கின்றன. இந்த தேசிய கொடியை ஏற்றுவதற்காக நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம் எமது மட்டு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் திரு சௌஜன் அவர்கள் தேசிய கொடியை ஏற்றுவார். அதே போன்று கழக கொடியை எமது விளையாட்டு கழக தலைவர் கொடியை ஏற்றி வைக்கின்றார். கோட்டத்தல்லாறு ஃப்ரெண்ட்ஷிப் விளையாட்டுக் கழகம் 29வது ஆண்டு நிறைவு முன்னிட்டு நடாத்துகின்ற கோட்டத்தல்லாறு ஃப்ரெண்ட்ஷிப் விளையாட்டுக் கழகத்தின் 29வது கலாசார விளையாட்டு விழாவில் தற்பொழுது ஏற்றி வைக்கப்படுகிறது. கழக கொடி திரு எஸ் சுரேஷ்குமார் அவர்கள் தலைவர் ஃப்ரெண்ட்ஷிப் விளையாட்டுக் கழகம் அவர்களிடம் நன்றி. தற்பொழுது கோட்டத்தல்லாறு சதுஜினி அவர்களின் வரவேற்பு ஒரு இடம்பெற காத்திருக்கின்றது. தொடர்ந்து இந்த விளையாட்டு விழாவின் வரவேற்புரையை நிகழ்ச்சி
அடுத்ததாக இந்த நிகழ்வை பாட வந்திருக்கும் கோட்டைக்கல்லாறு பொதுமக்களுக்கும் சாதனையாளர் கௌரவிக்கப்பட இருக்கும் எமது மாணவ இந்த மையத்தை நாங்கள் கொஞ்சமாக புனரமைத்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த ஊரிலே 5 கழகங்கள் இருக்கின்றது. 5 கழகங்களும் இந்த வேட்டு மையத்தில் தான் விளையாட வேண்டும். இங்கே போராது பகுதிகளவு இல்லை. ஒரு நாளைக்கு இந்த மைதானத்தில் ஒரு விளையாட்டு கழகம் தான் விளையாடலாம். மற்ற 4 கழகங்களும் ரோட்டிலேயும் ஆலயங்களிலும் சேவைக்காலைகளில் தான் கடற்கரைகளில் தான் விளையாடி கொண்டிருக்கிறார். இப்படி ஒரு அவலநிலை இருக்கிறது. நீங்கள் பார்த்தா தெரியும், இந்த மைதானத்தை தாண்டி அண்ணால் ஒரு இடம் ஒன்றோடு இருக்கின்றது. எங்களது நோக்கம் அதுதான். அது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இடத்தை கொஞ்சம் கொஞ்சமாக செய்து எங்களுக்கு பாடசாலைகளுக்கான ஒரு மைதானம், பாடசாலை மைதானம் இதுதான், பொது விளையாட்டு மைதானம் இதுதான். ஊரிலே 3 பாடசாலைகள் இருக்கின்றது. அவர்களுக்கும் ஒரு விளையாட்டு மைதானத்துக்கு இது போதாமை உள்ளது. இங்கே வருகை வந்திருக்கும் கௌரவ சிறுநாத் ஐயா அவர்களை எங்களது நேரத்தில் ஒரு சில வேண்டுகோளாக நாங்கள் ஐயாவை நான் பக்கத்தில் இருக்கும்போது இந்த கிளம்பு ஸ்டோரியை பற்றி சொன்னேன். ஐயா எங்களுக்கு இந்த வேட்டு மையம் காணாது, எங்களுக்கு காணாது. நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தீங்கி இருக்கின்றோம். எங்களுக்கு காணாது, இந்த வேட்டு மையம் காணாது. அப்புறம் அங்கெல்லாம் பெரிய ஒரு இடம் போட்டு பூஜை வச்சிருக்கிறோம் ஐயா. அதை இலக்கில் எல்லாம் போட்டு பாதுகாத்து வச்சிருக்கிறோம். ஆனா செய்யறதுக்கு எங்களுக்கு ஐயா நிதி இல்லை ஐயா. ஐயா சொல்லியிருக்கிறார், சேவை பிளானில் வச்சிருக்கிறார் என்று கேட்டிருக்கிறார். ஓமையா எல்லாம் இருக்கு ஐயா, இலக்கில் எல்லாம் போட்டு நாங்கள் எடுத்து வச்சிருக்கிறோம் ஐயா. எங்களுக்கு நிதிதான ஐயா எங்களுக்கு பற்றாக்குறையாகிறது. அவரிடம் வேண்டுகோள் ஒன்று பிடித்திருக்கின்றோம். உங்களது அபிவிருத்தியை எங்களது ஊரையும் ஒரு நாங்கள் பார்க்கணும். உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்வோம் ஐயாவுடைய ஐயா எங்களை உறுதி வந்திருக்கிறார். நானும் உங்களுக்கு இந்த மையானத்தை வித்தரித்து தருகிறேன் என்று அவர் உறுதிமொழியை என்னிடம் கூறியிருக்கிறார். விளையாட்டுக் கழகம் இந்த நிகழ்வுகளை தொகுத்து வாங்கிக் கொண்டிருக்கிறது. அருமையாக உள்ளது. இளம் சிட்டுக்கள் வண்ணமயமாக இந்த முட்டாள்களை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அனைத்து வீரர்களும் அனைத்து எனது வாரங்களும் வெற்றி பெற்றவர்களாக காணப்படுகிறார்கள். நடத்தி தருவதற்கு அன்பு அழைக்கிறேன். அதே போன்று இந்த விழாவின் பிரதம நண்பராக ஓய்வு நிலை ஆசிரியர் ஆலோசகர் திரு பி நமசிவாயம் ஐயா அவர்களும் அலங்காரப்பான விளைச்சல் நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற போட்டியாளர்கள் தயவு செய்து நீங்களும் அந்த வழுக்கு மரம் வருகின்ற அந்த திசையை நோக்கி விரைந்து செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். முண்டி உடைத்தல் அதே போன்று வழுக்கு மரம் வரும் நிகழ்வு 2 போட்டிகளும் அங்கே உடனடியாக ஆரம்பமாக இருப்பதனால் தயவு செய்து இந்த 2 போட்டிகளிலும் கலந்து கொண்டிருக்கின்ற போட்டியாளர்கள் காலம் தாமதியாது உடன் மைதானம் நுழையுமாறு காணக்கூடியதாக இருக்கின்றது. வெற்றி பெறும் அணியினர் தற்போது சீலமித்த கூட கட்டு சரி
இடம்பெற மத்திய திருப்பூர் அணிக்கு நல்லாட்சி வருகின்றார். எமது குறுகிய அழைப்பை ஏற்று எமது இந்த விளையாட்டு விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் எமது பிரதமர் அதிதி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் திரு ஸ்ரீநாத் இந்த மண்ணின் ஃப்ரெண்ட்ஷிப் விளையாட்டுக் கழகத்தில் ஒரு வித்தையாக விளங்குகின்ற விஸ்வாசர்கள் வழங்கியிருக்கிறார்கள். அவருடன் நிரோஜன் அடுத்து எமது கோட்டக்குவர் விளையாட்டுக் கழகத்தை தற்பொழுது சிறப்பு நடத்திக் கொண்டிருக்கின்ற உபநிலையே அவர்களிடம் இணைந்து காணப்படுகின்றார்கள். இது ஒரு சிறப்பான நிகழ்வு. கோட்டக்குள்ளாறு விளையாட்டு வீரர்களுக்கு மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருக்கு வழங்குகின்ற ஒரு கௌரவம் என்றே எடுத்துக்கொள்வோம். அடுத்ததாக எமது இந்த நிகழ்வில் எமது பிரதம அதிதி கௌரவ வழக்கு மரத்துக்கு அழைத்து வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். உடனடியாக இந்த போட்டி ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. மேலும் எமது சாதனையாளர்களுக்கான கௌரவ உடனடியாக போட்டியில் பங்கு பெற்றலாம். 40 வயதை தாண்டிய வீரர்களுக்கான இந்த போட்டி எமது மைதானத்தை அலங்கரிக்க இருந்தாலும் போட்டி என்று வரும்போது அது சற்று கடினமாக எடுத்துடனே கூட அதைத்தான் பார்த்தேன். இந்த வேளையில் எமது அழைப்புகளை ஏற்று அதிகாரியாக வருவதற்கிறார் கௌரவ சாணக்கியன் ஐயா அவர்கள் எமது மத்திய மாவட்டம் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்கள் இங்கே வருகிறார். அவரை அன்போடு வரவேற்று அவரது வருகைக்காக எமது கிராம சார்பான எமது தலைசாய்த்த நன்றியையும் அவருக்கு தெரிவித்தது மறுக்கின்றோம். இந்த நிகழ்வானது சுற்றுலா சிவகுமார் அவர்களின் தலைமையை வகித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் விஸ்வா அவர்களால் இந்த பொன்னாடை போட்டி நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த பொன்னாடையை ஏற்றுக்கொண்ட எமது பிரதம அதிதி சாணக்கியன் அவர்களுக்கு நன்றி. கொண்டிருக்கிறது. இந்த பொன்னாடையை எமது கோட்டக்கல்லாறு ஃப்ரெண்ட்ஷிப் விளையாட்டுக்காக தலைவர் சுப்பிரமணியன் சிவகுமார் அவர்கள் வழங்கி கௌரவிக்கிறார். நன்றி. ஒன்றாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்க அந்த வகையிலே கடந்த 2020 அடுத்து கல்விப்பது உயர்நில பரீட்சையில் சீட்டு பெற்று பல்கலைக்கழகம் தெளிவான மாணவ மாணவிகளுக்காக பரிசுகள் ஆரம்பிக்கப்படுகின்ற போட்டி போட்டி மற்றும் பேசிக்கால் கரண்டி போட்டி ஆகிய 2 போட்டிகளும் இதற்கு அடுத்தடுத்த போட்டி வயதை தாண்டிய பெண்கள் அல்லது 21 வயதை பூர்த்தி செய்திருக்கவும் எமது இந்த விளையாட்டு விழாவிற்கான வருடம் உடனடியாக இந்த வினோத உடை போட்டியில் பங்கு பெற்றிய கிராமத்து சிறுமியர்களுக்கு அவர்களுக்கான பரிசு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த பரிசினை வழங்கியதற்காக ஓய்வு பெற்ற விளையாட்டு உத்தியோக
இருக்கின்றது. இதில் பங்கு பெற்ற விரும்பும் நோக்கி நகர்வோமானால் நான் போயில் ஓகே தற்பொழுது சரியா உடனடியாக சமநிலை ஓட்டம் தற்போது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. 21 வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கான சமநிலை ஓட்டம் சிறப்புரை இடம்பெற காத்திருக்கின்றது. இதோ அவரது சிறப்புரை. அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஷிப் விளையாட்டு இந்த போட்டியில் பங்கு பெற்றுவதற்காக 21 வயதுக்கு மேற்பட்ட பெண்களை அன்புடன் அழைக்கின்றோம். இந்த கரண்டியில் தேசிக்காய்க்கு பதிலாக இம்முறை புதிதாக கரண்டியில் தக்காளி உங்களுக்காக இந்த போட்டி ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. 21 வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கான இந்த போட்டி சமநிலை ஓட்டம். 21 வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கான இந்த போட்டி. பார்வையாளர்களுக்கான ஒரு அன்பான அறிவித்தல். இன்னும் பல போட்டிகள் எமது மைதானத்தில் நடைபெற இருக்கின்றன. கழகங்களுக்கு இடையிலான அஞ்சல் போட்டியும் எமது மைதானத்தில் இடம்பெற காத்திருக்கின்றது. அந்த வகையில் பார்வையாளர்களை சற்று ஓடுபாதையை விட்டு விலகி நிற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்து அஞ்சல் போட்டி நடைபெற இருக்கின்றது. மக்களுக்கு இடையிலான விபத்தினை தவிர்த்துக் கொள்ளும் முகமாக உடனடியாக பார்வையாளர்களை இன்று இந்த போட்டியை கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இதற்கு அடுத்தபடியாக சனா டிஜே மிக்சிங் சனா டிஜே மிக்ஸ் கோட்டைகளாத்தில் டிஜே சனாமிக்ஸ் என்ற ஒரு நிறுவனம் நடத்தி வரோம். இப்போ அவங்களுக்கு தேவையான கல்யாணம், சாமர்த்தியம் அனைத்து நிகழ்வுகளுக்கும் எங்களை நீங்கள் அழைக்கலாம். அதோட இது விளையாட்டு நிகழ்வுகளுக்கும் நாங்கள் சவுண்ட் சிஸ்டம் செஞ்சிருக்கோம். நீங்கள் நாட வேண்டிய ஒரு இடம் கோட்டை கல்லூரி டிஜே சனாமிக்ஸ். தொடர்பு கொள்ள வேண்டிய 076 66 46 188. நீங்கள் இந்த நண்பர்களை தொடர்பு மாத்திரமே நாங்கள் இன்றைய நிகழ்வில் வழி சாப்பிடும் போட்டியில் 20 வயதுக்கு மேற்பட்ட எமது விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இது போட்டுக்கொள்ளாத விருஷம் விளையாட்டு வழி சாப்பிடும் போட்டி எமது வழி சாப்பிடும் போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. தற்போது இடம்பெற காத்திருக்கிறது. 20 வயதுக்கு மேற்பட்ட போட்டிகள் அவருடைய கீழ் போட்டியும் தற்போது முடிவுக்கு வந்திருக்கிறது. எமது தீர்ப்பாளர்கள்